இன்னைக்கு மத்தியானம் குழிமந்தி பிரியாணி வாங்கிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அத்தை பொண்ணு வந்திருந்ததுனால ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்லான்னு தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுமே கேரம் போர்டில் ஆடுறதுக்காக என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டாரு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த கேரம் போர்டு அந்த பவுடரில் எப்படி குளிச்சிருக்கு அப்படின்றது. என் ஹஸ்பண்ட் ஒரு காயின் கூட எங்களுக்கு விட்டு வைக்கல, எல்லாமே அவரே எடுத்துட்டு இருந்தாரு. கேம் விளையாடி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. என் அத்தை டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டுக்கு நான் சமையல் பண்ணுறேன்னு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி மீன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என் அத்தை மீன் கழுவி கொடுத்ததுமே டக்கு டக்குன்னு மீன் குழம்புலாம் வச்சுட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்காக என் அத்தை பொண்ணை கூப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா. சைட் பை சைடாக எங்கள் அத்தை சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே வச்சுட்டு முட்டை, மீன் குழம்பு, மீன் பொரிச்சது எல்லாத்தையுமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம சாத்வி குட்டியை பிரிய மனசு இல்லாமல் எங்கள் அத்தையும் எங்கள் கூடவே வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நைட் 10 o'clock மேலே தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்ததுமே எங்கள் பெரியம்மா பிரசாதம் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதையுமே வந்து எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு.